ஸ்டெல்த் போர் விமானங்கிறது ஒரு அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்ஸ். இந்த ஸ்டெல்த் போர் விமானங்கள ரேடார் சிக்னல வச்சு ஈஸியா டிடெக்ட் பண்ண முடியாது. அதே நேரத்தில இன்ஃப்ராரெட் டிடெக்ஷன் அகச்சிவப்பு டிடெக்ஷன வச்சும் ஈஸியா கண்டறிய முடியாது. அதே நேரத்தில வேற ஏதாவது டிடெக்ஷன் டெக்னிக் வச்சியும் இந்த ஸ்டெல்த் விமானத்த கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இத டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த மாரி இந்த ஸ்டெல்த் விமானத்த கண்டுபிடிக்க முடியாத மாதிரி டிசைன் பண்றதுக்கு ஒரு முக்கியமான 5 ஃபேக்டர்ஸ் இருக்கு. அது என்னென்ன ஃபேக்டர்லாம் வச்சு இத டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்டெல்த் விமானத்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது என்னென்ன ஃபேக்டர்ன்னு பார்ப்போம். 1வது ரேடார் அப்சார்பன்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேடார் அப்சார்பன்ட் மெட்டீரியல் வச்சு இந்த ஸ்டெல்த் விமானத்து மேல கோட் பண்ணியிருப்பாங்க. அதனால என்ன ஆகும்னா, ரேடார் சிக்னல வந்து இந்த அப்சார்பன்ட் அதாவது இந்த ரேடார் இது ஸ்டெல்த் விமானத்து மேல கோட் பண்ணிக்கிற லேயர் வந்து அதாவது கோட்டிங் வந்து இத அப்சார்ப் பண்ணிரும். அதனால ரிஃப்ளெக்ட் ஆகி சோர்ஸ் ஸ்டேஷனுக்கு போவாது. அதனால என்ன ஆகும்னா, அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதோட வடிவமைப்பு ஸ்ட்ரக்சரல் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டீல்த் விமானத்தோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா, வெர்டிகல் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ரொம்பவே கம்மியா இருக்கும். அதனால ரேடார் சிக்னல் அது மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போற ப்ராபபிலிட்டி ரொம்பவே கம்மியா இருக்கும். அதனால இத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள் ஆயுதம் தாங்கிய வடிவமைப்புன்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் அ வேப்பன்ஸ் பே அப்படின்னுவாங்க. அதாவது வேப்பன்ஸ வந்து இந்த விமானத்தோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இன்டர்னல் பார்ட்ல தான் வச்சிருப்பாங்க. வெளியில இருக்கிற மாரி இருக்காது. அதனால ரேடார் இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து ரொம்பவே குறைஞ்சிரும். ரேடார் சிக்னல் பட்டு போற ரேடார் சிக்னலோட அளவும் குறைஞ்சிரும். 4வது ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ஜினோட எக்ஸாஸ்ட் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அதுலேருந்து என்ஜின்லேருந்து வர இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அதாவது அகச்சிவப்பு கதிர்களோட ரேடியேஷன் அளவு ரொம்பவே கம்மியா இருக்கிற அளவு இருக்கிற மாதிரி அந்த என்ஜினோட எக்ஸாஸ்ட் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு அட்வான்டேஜ். அந்த 5த் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்ட் ஏவியானிக்ஸ் அண்ட் இசிஎம்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மாடியூல்ஸ். இந்த இந்த அட்வான்ஸ்ட் ஏவியானிக்ஸும் இந்த இசிஎம் மாடியூலும் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, ரேடார் சிக்னல ஜம்ப் பண்ணிரும். அப்படி இல்லன்னா, ரேடார் சிக்னலுக்கு மிஸ்கைட் பண்ணிவிடும். இந்த லொகேஷன ராங்கா கைட் பண்ணிவிடும். ஸோ இந்த வேலைய தான் இந்த அட்வான்ஸ்ட் ஏவியானிக் சிஸ்டமும் இசிஎம் மாடியூலும் செய்யும். ஸோ கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, எந்தெந்த நாடு வந்து ஃபைட்டர் ஜெட் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஏ, ருஷ்யா, சைனா. யுஎஸ்ஏ கிட்ட இருக்கிற ஃபைட்டர் ஜெட் எப்படின்னு ஸ்டீல்த் விமானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, F-32 ராப்டர் அண்ட் F-35 லைட்னிங் 2 அண்ட் B-2 ஸ்பிரிட் பாம்பர்ஸ். இந்த 3 தான் யுஎஸ்ஏ கிட்ட இருக்கு. சுகாய் Su-57ங்கிறது ரஷ்யா வச்சிருக்கிற ஸ்டீல்த் விமானம். சிங்டு J-20 அப்படிங்கிறது சைனா வச்சிருக்கிற போர் விமானம். இந்தியா இந்த 5த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ட இப்போதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கூடிய விரைவில நம்மகிட்டயும் இண்டிஜினியஸ் ஸ்டீல்த் விமானங்கள் ரெடி ஆயிரும்.